பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 4 அதிகாரம் 18 உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமை பற்றி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதில் குறிப்பிட்டுறாரு. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும். எப்படி ஆண்டவர் சொல்கிறாரு? உன் சந்ததி வானத்தை எண்ணிப்பார், வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை எண்ணிப்பார். உன்னால் எண்ண முடியுமா? எண்ண முடியலன்னா எண்ண முடியாத அளவுக்கு உன் சந்ததி அவ்வளவா ஆசீர்வதிக்கப்படும். கீழே பாரு, கடற்கரை மணலை பாரு. நீ கடற்கரை மணலை எண்ணிடுவியா? கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததி ஆசீர்விப்பேன் ஆண்ட சொல்கிறார். அப்போ பாருங்க, வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல் அவ்வளோ எண்ண முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம். அதான் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும். அவன் அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாயின்னு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வந்ததும், அந்த வாக்குத்தத்தம் கிடைக்கும்போது அவனோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, பிள்ளையே இல்லை, வயசும் ஆயிடுச்சு, எந்த ஒரு நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலை, அவ்வளோதான் அப்படிங்கிற டைம்லையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. பாருங்கள், நம்புகிறதற்கு ஏதுமே இல்லாதிருந்தோம். நம்மளோட வாழ்க்கைன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் ஆண்டர்கிட்ட இருந்து கிடைக்கும். ஆனால் அதுக்கும் இப்போ ப்ரெசண்ட்டாக நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்க காரியங்களுக்கும் சுத்தமாக சம்மந்தம் இருக்காது. நேர் ஆப்போசிட்டாக நடக்கும். ஐயோ, நம்ம ஆண்டோட சத்தத்தை தான் கேட்குறோமா, இல்லை நம்ம சுய திங்கிங்கில் நினைக்கிறோமா, இல்லை என்ன இது இப்படி நமக்கு ஒரு வெளிப்பாடு வருது, ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் இதுக்கு எதிர்மறையாக நடக்குதே அப்படின்னு நமக்கும் அநேக சந்தர்ப்பங்களே நடந்திருக்கும். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாதிரி சூழ்நிலை நம் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். நம் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணியிருப்போம். பாருங்கள், அதுதான் ஆபிரகாமோட வாழ்க்கையிலையும் அதுதான் நடந்திருக்கு. நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன்னு சொல்லும்போது ஒரு குழந்தை கூட இல்லாண்டவரே, நான் எங்கே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவது அப்படின்னு அவன் எதிர்விதமாக எதுவும் கேட்காதபடி அதை அப்படியே நம்பினான். பாருங்கள், அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் தேவனால் கூடும் என்று அவன் நம்பிக்கையோடே விசுவாசித்தான், அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி இந்த புதிய மாதத்துக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வருகிற தேவன் அற்புதமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். நமக்கு சூழ்நிலைகள் தோல்வி போல தெரியலாம், எல்லாம் எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று பாடியது போல நாம் ஆண்டவரை எப்போதும் துதிக்க வேண்டும், எப்போதும் ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரே நன்றி. நம்ம ஒன்றே ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம ஜீவனோடு இருப்பதே ஆண்டோட கிருபை. அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நமக்கு எத்தனையோ பேர் அவயங்கள் இல்லாமல் இருக்காங்க, கை கால் இல்லாமல் இருக்காங்க, கண் பார்வை இல்லாமல் இருக்காங்க, காது கேட்க முடியாமல் இருக்காங்க. நமக்கு எல்லா அவயங்களையும் நன்றாக கொடுத்து நமக்கு வேலை செய்வதற்கு பலனை தந்து நம்மளை இவ்வளோ அற்புதமாய் நடத்தி வருகிற தேவன் நம்ம என்ன கைமாறு செய்தோம், இவ்வளோ நன்மைகளை செய்திருக்காரே, அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்பிக்கையோட அவருக்காக காத்திருப்போம். அவர் அற்புதமாய் நடத்துகிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவன், அவர் வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததில் உண்மையுள்ளவர். அவர் வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மையுள்ளவர். மரண பரியந்தம் நம்மளை நடத்துவார். பாருங்கள், நம்மளோட மரண பரியந்தம் அவர் அப்படியே என்ன சொன்னாரோ அதன்படி கரெக்டாக அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலகட்டங்களே
கரெக்டாக நடத்துகிற தேவன். நாம் இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளில் ஆண்டு நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனையுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே, இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் நடத்தி வருகிற தேவனே உமக்கு கொடானு கூடி ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளைக்கு கூட ஆண்டவரே அப்பா, ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை தியானிக்கும்படியான கிருபை தந்திரேன். நன்றி அப்பா. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான் என்ற வசனத்தின் மூலம் ஆவியானவரே இன்று எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா, எப்படி ஆபிரகாமுக்கு சூழ்நிலைகள் அந்த வாக்குத்தத்த வசனத்துக்கும் சூழ்நிலைக்கும் பொருந்தாமல் எவ்வளோ எதிர்மறையாக இருந்ததோ, அதுபோல் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் அடிமை எனக்கும் ஆண்டவரே அநேக வாழ்க்கையில் அநேக காரியங்களில் எதிர்மறையான அநேக காரியங்கள் நடந்திருக்குது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களை உருவாக்கினவர், எங்களை படைத்தவர், எங்கள் வேறு பிரித்தெடுத்தவர் ஆண்டவரே. அற்புதமாய் இந்த மட்டும் நடத்தி வருகிற தேவனே, இனிமேலும் நடத்துகிற ஆண்டவரே. அப்போ அந்த 2025ஆம் வருடத்தில் 5வது மாதத்திற்குள் எங்களை நடத்தி வருகிற தேவனை, இந்த 2ஆம் நாளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. அப்பா, இந்த மே மாதம் முழுவதும் அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவரே எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உடைய புதிய கிருபையினாலே எங்களை நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி அப்பா. மண்டையில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.